வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். இந்த ஆண்டு முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் நம்ம கவர்னர் ரவி திரும்பவும் 7:30 கூட்டியிருக்காரு. கவர்னர் உரையை வாசிக்கிறது ஒரு சம்பிரதாய நிகழ்வு. அதை கூட வாசிக்காமல் பாதியிலே வெளியேறியிருக்காரு. அது பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. இப்போ சட்டசபை கூட்டத்தொடருக்கு வந்தவர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஒரு திருக்குறளை சொல்லிட்டு தேசிய கீதம் பற்றி சில கருத்து சொல்லிட்டு வெறும் 4 நிமிஷமே பேசிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ பிளான் போட்டு தான் வந்திருக்காரு போல இருக்கு. இதை பார்த்த நம்ம சபாநாயகர் அப்பாவு சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, தமிழில் ஃபுல்லாக வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய உரையை. அது 46 பக்கம் உள்ள ஒரு தொகுப்பு. அதில் மத்திய அரசோட நடவடிக்கை, ஜிஎஸ்டி இழப்பீடெல்லாம் தரல அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கோள் காட்டி நிறையா பேசியிருக்காரு. கரெக்டாக ஒரு 10:45க்கு வாசித்து முடிச்சிருக்காரு. அதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கவர்னர் ஆர்.என். ரவி தனது செக்ரட்டரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தமிழில் வாசித்ததுனால என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, துரைமுருகனிலிருந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு 10:50க்கு. அந்த நேரத்தில் கவர்னர் ஆர்.என். ரவி அவையை விட்டு வெளியேறியிருக்காரு. அதுதான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இது வரைக்கும் வரலாற்றிலே நடந்த சம்பவம். அது நடந்ததில்லை இந்த மாதிரி. கவர்னர் உரையில் கவர்னரே எழுந்திரிச்சு வெளில போகிறது கிட்டத்தட்ட ஒரு அவமானமான செயல் தான். இதில் சபாநாயகராகிய அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது கவர்னர் நாதராம் கோட்சே வழியை பின்பற்றுறவர் அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. அதை கேட்டு தான் அவர் வெளியேறிக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழில் ஒரு சொல்லு உண்டு, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு. அந்த கேட்டகரி தான் நம்ம கவர்னர். ஆளுநருங்கிறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்டு. வந்தோமா சம்பிரதாயப்படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகிறத விட்டுட்டு, நானும் இருக்கேன், நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில்மிஷம் பண்ணி நானும் இருக்கேன் பாருன்னு காமிச்சிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரியே முரண்டு பிடிச்சிட்டே போயிருந்தா அது அரசுக்கு நல்லதில்லை. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.